ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க பெரியத்தா வந்து வெளிநாடு கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து விசா வந்துருச்சு. ஸோ டிக்கெட் வந்து எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னா, திருச்சி ஏர்போர்ட்டில் தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போய் நாங்கள் ரீச் பண்ணதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து காரில் தான் எங்கள் ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து வந்திருந்தோம். ஸோ பஸ்ஸாக இருந்தால் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு காரில் தான் எங்கள் பெரியத்தா வந்து அழைச்சிட்டு வந்தாங்க. அங்கே போனதுக்கப்புறம் போகிறது வந்து எங்கள் பெரியத்தா தான். ஸோ நானே, எங்கள் சிஸ்டர், எங்கள் மச்சான், என் ஹஸ்பண்ட் எல்லாம் வந்து சீன் போட்டுட்டு அப்படியே அந்த ட்ராலியை வந்து நாங்கள் தள்ளிக்கிட்டு அப்படிலாம் சீன் போட்டு ரீல்ஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம். ஸோ அப்படியே டைம் ஆயிடுச்சு. அவங்க போகிறது ஒரு பக்கம் ஃபீலிங்ஸாக இருந்தாலும் நாங்கள் ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக இருந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து அவங்களுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கையெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் ஃபீல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போயிட்டாங்க. அவங்க போயிட்டு ஃப்ளைட்டு ஏறி உட்கார்ற வரையிலும் நம்ம வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் டிமார்ட் வந்து போயிட்டோம். டிமார்ட்ல போயிட்டு எங்களுக்கு தேவையான திங்ஸ் வந்து நாங்கள் ஒரு பக்கம் எடுக்க ஆரம்பிச்சோம். எங்கள் அம்மா ஒரு பக்கம் எடுத்துட்டு இருந்தாங்க. எங்க அக்கா பாத்தீங்க அப்படின்னா, அவ ஒரு பக்கம் நிறைய அள்ளி எடுத்து போட்டுட்டு உட்கார்ந்திருந்தா. என்னென்னமோ வேணுங்கிற ஜாமான்லாம் எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தா. கடைசியில பாத்தீங்கன்னா எல்லாமே சேர்த்து அவங்க எங்க சிஸ்டருக்கு வந்து 6000க்கு மேலேயே வந்து அவ பர்ச்சேஸ் பண்ணிட்டா. நான் வந்து 1700. எங்க அம்மா பாத்தீங்க அப்படின்னா 1000க்குள்ள பர்ச்சேஸ் பண்ணாங்க. நாங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னே நினைக்கல. நாங்க போனோம். நாங்க எங்க போனாலும் பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது போய் வாங்கிட்டு இருப்போம். ஸோ அங்க டிமார்ட்ல வந்துட்டு ஃபோன் வந்து அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு எழுதிடுறாங்க. அப்படியும் பாத்தீங்க அப்படின்னா நான் லைட்டா கிளிப்ஸ்லாம் வந்து எடுத்திருந்தேன். என்னோட மாப்பிள்ளைக்கு, என்னோட பொண்ணுக்கு இவங்களுக்குலாம் ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு, கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான ஜாமான் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வாங்கிட்டு, அப்படி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவங்க வந்து ஃப்ளைட் ஏறிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து திருச்சிய விட்டே நாங்க வந்து கிளம்புனோம். ஸோ அதுவரையிலும் நாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம். கடையே சாத்துற அளவுக்கு நாங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பில் போட தான் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மோஸ்ட்லி எல்லா கடையிலயும் வந்து பில் போட தான் லேட் ஆகும். அதே மாதிரி பில் போட தான் லேட் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அங்க கிளம்பி நாங்க வீட்டுக்கு வரதுக்கே வந்து 1 மணி கிட்ட ஆயிடுச்சு. எப்படியும் வந்து நாங்க திருச்சிலேருந்து அவங்க வந்து ஏறி முடிச்சுட்டேன், நாங்க வந்து நல்லபடியா ஏறிட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம கிளம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லா இடத்துக்கும் போயிட்டு சுத்திலாம் பார்த்துட்டு நாங்க வந்து கிளம்பிட்டோம். அந்த கிளிப்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய். நெக்ஸ்ட் ஒரு நியூ வீடியோல பார்ப்போம். டாடா. உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் பெண்மை உணர்ந்தேன். அட அச்சம் மாடம் நாணம் எல்லாம் சட்டென்று